வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இப்போது வெண்டைக்காய் காரக்குழம்பை எப்படி சுவையாக நம்ம செய்கிறதுன்றத ஒரு ஸ்மால் டிப்ஸோடு நம்ம இதை பார்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 12லேருந்து 15 நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு எந்த காரக்குழம்பாக இருந்தாலுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு வந்து 12லேருந்து 15 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, நாட்டு தக்காளி. இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அரைச்சி ஊற்றுறது வேண்டியதுன்னா தேங்காய் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ இது ஒரு அடிகனமான ஒரு கடாயை வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரக்குழம்புன்றதுனால நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம நல்லெண்ணெய்ன்றனால அது உடம்புக்கும் நல்லது தான். ஸோ இப்போ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. சூடாகிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் நல்லா சூடு காஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது பொரிக்கிறதுக்குள்ளே பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதில் சீரகம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா நான் கீராமலே அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் அதை அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இது தாளித்து வச்சு இதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். இதில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம்லாம் அவங்கவுங்க ஆப்ஷனலுங்க. எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தக்கனையான பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஏன் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் அப்படியே கில்லாமல் போட்டிருக்கேன்னா, காஞ்ச மிளகாலையும் பச்சை மிளகாலையும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. அது ரெண்டுமே வந்து அந்த இதில் இறங்கும் போது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் காரம் அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக அதை கில்லாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். பட் அந்த டேஸ்ட் மட்டும் அதில் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூளும் சேர்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப காரமும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அது ஆப்ஷனலாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும். அந்த சமயத்தில் வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இப்போ இதில் புளி குழம்புன்றதுனால புளி நல்லா கரைச்சி வைப்போம். இது மழை டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீரகம், வெந்தயம், மிளகு வந்து புளி வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து நல்லா கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். புது புளி யூஸ் பண்ணால், இல்லை மழையில் ஒரு டைம் புளி யூஸ் பண்ணால். ஸோ அந்த விஷயம்லாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சீரகம், வெந்தயம், மிளகு வந்து தாளிக்கும் போதே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போது வெண்டைக்காவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுதான் வந்து இப்போது வெண்டைக்காய் காரக்குழம்புல இருக்கிற ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்க போகிறது. வெண்டைக்காய் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் அதை வதங்க விட்டுடலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் நடுவில் ஒரு வாட்டி கிளறி விடலாம். ஸோ இப்போ இதை மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதில் வதங்கட்டும். இப்போது வெண்டைக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சுருங்கியிருக்கு. இதுதான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் சுருங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி வெங்காயம் போட்டுட்டு வெண்டைக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணால் தான் வந்து வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கும். ஸோ தக்காளியில் இருக்க ஈரத்தன்மை வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்ம முதலே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்காது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே இந்த ஆப்ஷனல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அது தெரியும். பட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இல்லை 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகாத்தூள். ஸோ இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே நான் இங்கே புளி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ புளிக்கு தேவையான அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் இது. ப்ளஸ் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெட் சில்லி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வேணுன்ற அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம இது இவ்வளோ பெரிய குழம்புக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு பிடிக்கும். ஸோ இது ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இதை கலரி விட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கரைஞ்சிட்டோம். இது வெண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே நம்ம இதை எடுத்து ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ இப்போ நம்ம வதக்க விட்டுருக்க வெண்டைக்காய் எவ்வளோ வதக்கிச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட நல்லா மெரிச்சாகி நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இது தண்ணி போதுன்னா இந்த லெவலில் விட்டுடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் இந்த புளி கரைச்சலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸோ இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு இதை மூடாமல் நம்ம ஹையில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். வந்தோடனே பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வருது. இது நல்லா சைடில் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிச்சு. எண்ணெய் பார்த்திங்களா தனித்தனியாக இப்படி பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா ஆப்ஷனல். இந்த டைமுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்காமலே அப்படியே குழம்பு எடுத்துடுறேன். வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.